எவ்வளோ அமௌண்ட்ல எத்தனை சார் கேட்குதுங்களா சார் இப்போ? எவ்வளோ நாளில் கேட்குது சார். அதான் சார் இல்லை நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், அதனால தான் கட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீயானேன். சார் நான் அதாங்க நான் வந்து எனக்கு இது வந்து சிபிலில் வேறு இம்பாக்ட் ஆகிட்டு இருக்குங்க. சிபில் ஸ்கோர் இதனால ரொம்ப கம்மியாகிட்டு வந்துட்டு இருக்குங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். அதான் சார் நான் இவ்வளோ அமௌண்ட் தான் என்னால் கட்ட முடியும்னு நீங்கள் அந்த அமௌண்ட்டை சொன்னீங்க சார். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து இது சிபில் இம்பாக்ட் ஆகுது. நான் ஒரு ஹோம் லோன் ஒன்று எடுக்கணுங்க. எடுக்கிறப்ப அவனை செக் பண்ணிட்டு என்ன சொன்னானுங்க அப்படின்னானுங்கன்னா, சார் இது வந்து ஆர்பிஐ நாம்ஸ் நான் நினச்சேன் நார்மல் ஆப் தான் போல இருக்குது, இது இம்பாக்ட் ஆகாதுன்னு பார்த்தேன். ஆனால் வந்து ஆர்பிஐ நாம்ஸ் படி தான் இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு சார். இவங்க சிபிலில் மந்த்லி உங்களுக்கு இது ஏற்றிட்டு தான் இருக்காங்க, அதை கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒன்று அதை வந்து செட்டில்மெண்ட் பேசி க்ளோஸ் பண்ணிடுங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு அந்த பில்லை வச்சு நம்ம ஹோம் லோன் மூவ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஒரே ரீசனுக்காக தான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் அந்த பையன்கிட்ட பேசிட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லி நான் ஒரு டேட்டு சொல்லி எல்லாம் பண்ணியாச்சுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஏதாவது கலெக்ஷன் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா எனக்கு கூப்பிட்டு நீ அவன் கண்டமான கெட்ட வார்த்தை பேசுறதும், நீ இது பண்ணி தான் ஆகணும், நீ ஏமாத்திட்டு இருக்க ஆச்சா ஊச்சான்னு பேசுறதும் எந்த வகையில் ஒரு நியாயம்? நான் அஃபெக்ட் ஆகிருக்கேங்க. அவன் பேசுனதுல அவன் அத்தனை வந்து நான் ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். நம்ம அதனால தான் மெயில் போட்டேன், ட்விட்டர் ஹேண்டலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ஆமாங்க, நான் எல்லாத்தையும் நான் வச்சு நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தாங்க. நான் அந்த ட்விட்டர் ஹேண்டல் ஹேண்டில் பண்ணுற அந்த லேடி கூப்பிட்டப்பே நான் சொன்னது அதுதான். ஏமா இது எனக்கு சிபில் இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கு, இதை நான் கிளியர் பண்ணியே ஆகணும். ஆனால் என்னை வந்து அன்னைக்கு தேவையில்லாத வார்த்தை பேசின அந்த ஆளே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லையா எனக்கு உங்கள் அஃபிஷியல் டேட்டாலேருந்து அவன் அவ்வளோ திமிரா சொல்கிறான். சார் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். ஃபோட்டோ மாப் பண்ணி 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ மாப் பண்ணிடுவேன் அப்படி இப்படிங்கிற 1000 நம்பர்லேருந்து கூப்பிடுறான். அந்த நம்பர்லாம் ட்ரூ கலரில் போட்டு பார்த்தா எல்லாமே ஸ்பேமுன்னு வருது. இது வந்து கம்பெனியில் வேலை செய்கிறவங்க செய்வானா? அப்போ இவங்க கம்பெனியில இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி கால ஒரு சான்ஸில் நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க சார். கூப்பிடுறவன் வந்து கம்பெனின்னு தான் சொல்கிறாங்க, கிரெடிட் பின் தான் சொல்கிறான். அவன் தான் என்ன 2 மாதம் ஃபாலோ பண்ணான். 1 நாள் 2 நாள் கிடையாது, 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். உங்களுக்கு ஸ்கேம் ஆகணும்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா ஒன்று அவன் என் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். உங்கள் அக்கௌண்ட் உள்ள எனக்கு பர்சனலாக பண்ணால் அது ஸ்பேமுங்க. நானே செருப்பு கழட்டி அடிச்சு போடுவேன், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவ்வளோ முட்டாள் ஒன்றும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க, சரிங்களா? ஆனால் வந்து நான் அப்ளிகேஷனில் கட்டுறது இதே கொஸ்டின் தான் உங்கள் கம்பெனிலேருந்து கூப்பிட்டு அந்த லேடியும் கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் லாயர்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஜரி நடக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் பணம் கட்டினீங்கன்னா அதை வச்சே உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கம்பெனிலேருந்து ஒரு மெயில் மட்டும் வாங்கிக்கிங்க. இந்த அமௌண்ட் கட்டினா எங்கள் சைட்லேருந்து எந்த டேட்டா ப்ளீச்சும் இருக்காது, இந்த கஸ்டமர் கால் எதுவும் போகாதுன்னு அஃபிஷியலாக மெயில் மட்டும் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்குறது அந்த மெயில் மட்டும் தான் என்னோட பாதுகாப்புக்கு. சரி சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், மெயில் அனுப்புகிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு அதை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மெயில் போடுறேன். நீங்கள் மெயில் போடுங்க, எனக்கு இதை கட்டுங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணான் பார்த்தீங்களா, அவன் யாருன்னு எனக்கு தெரியல. அவன் எனக்கு அப்பாலஜிஸ் பண்ணியே ஆகணுங்க. அவன் 100% கிரெடிட் பி தான். ஏன்னா அவன் அந்த நம்பர்லேருந்து கூப்பிடல, திருப்பி இன்னொரு நம்பர்லேருந்து கூப்பிட்டு கெட்ட வார்த்தை பேசுறதால இன்னொரு நம்பர்லேருந்து கூப்பிட்டான். அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியணுங்க. ஒன்று என் டேட்டா வந்து நான் கிரெடிட் பியில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். மற்ற ஆப்பில் எடுத்திருந்தா கூட நீங்கள் சொல்கிற நியாயம் இருக்குது, டேட்டா ப்ளீச் ஆகிருக்குன்னு. சார் நான் லாஸ்ட் டைம் நான் பேசுறது 25,000 தான் சொல்லியிருந்தேன். இப்போயும் அதே 25,000 தான். அதுக்கு மேலெல்லாம் 1 ரூபா கூட என்னால். என்னங்க 25,000 நான் கட்டி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. நான் எடுத்த அமௌண்ட்டு நான் கட்டணும். அதான் இல்லைங்க, நான் என்னோட இதை நான் சொல்லிடுறேங்க. நான் எடுத்தது 80 ரூபா பக்கம் எடுத்துச்சு, பேலன்ஸ் எல்லாம் கட்டியிருக்கேன் நான். நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு வந்து 100% வந்து எனக்கு நான் மெயிலில் லாயர் சொன்ன மாதிரி எனக்கு மெயிலில் வந்து டேட்டா ப்ளீச் ஆகாது. ஃபியூச்சரில் இன்கேஸ் இது கிரெடிட் பி பண்ணி இதை வந்துச்சுன்னா நாங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குங்கிற கண்டென்ட் எனக்கு கம்பல்சரி வேணுங்க. கிரெடிட் பி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதாங்க எனக்கு அந்த மாதிரி கிரெடிட் பி அஃபிஷியல் டொமைன்லேருந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஆமாம் என்னங்க நீங்கள் மெயில் பண்ணுங்க, நான் டேட் கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. எனக்கு மெயிலை கொடுங்க, நான் டேட் கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. இல்லை சார், நாங்கள் மெயிலில் நான் டேட்டை சொன்னால் தான் நாங்கள் மெயிலில் என்னங்க எந்த டேட்டில் நீங்கள் கட்டுறீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு வந்து 25th இந்த மாதம் 25th 28th முடிச்சுக்கலாம். 3 நாளைக்குள்ள பேமெண்ட் ஆயிருங்க.
ரைட்டுங்களா? அந்த 3 டேட்டுக்குள்ள இந்த மந்த்து 28 இந்த மந்த்தே முடிச்சுக்கலாங்க. இது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டுலாம் இருக்கோன்னா இந்த மாதம் முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு அன்னைக்கு பேசின எவன் வார்த்தை பேசின எவனோ எல்லாமே ப்ரிப்பேர்டா வந்துரும். ஆமாங்க. சொன்னது எதுவும் மிச்சம் வைக்க எதுவும் மாட்டேன். எனக்கு இப்போ உங்க டேட்டா அளவுக்கு அதிகமாவே நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். நீங்க இப்போ இது பண்ணி கொடுங்க. எனக்கு போன தாட்டி எவன் என்ன ஃபாலோ பண்ணானோ எல்லாமே நான் தான் சொல்றேன். அவ்வளவுதான். ரிப்பீட் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க ரிப்பீட் பண்ணாதீங்க சார். உங்களுக்கு எல்லாமே சார். பாதிக்கப்பட்டது நான் ரிப்பீட் பண்ணா நான் என்னோட பிரச்சனை நான் சொல்லாம உங்களுக்கு எப்படி புரியுங்க? அந்த எதிர்பார்த்தா நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அதுதான் அவ்வளோதாங்க. எனக்கு பக்காவா எனக்கு மெயில் கொடுங்க. நம்ம செட்டில்மெண்ட் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாங்க. பேசினவங்க உங்ககிட்ட பேசி சாரி கேட்கறதோ மெயில் பண்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பணம் கட்டுறது அதுதான் பிரச்சனை. அது எனக்கு பணம் எனக்கு ஒரு இதுவுமே கிடையாதுங்க. பணம் என் கால் தூசுக்கு சமம். எனக்கு பிரச்சனை என்னோட தன்மானம் சார், என்னோட சுயமரியாதை. உங்கள்கிட்ட ஒருத்தர் சார் உங்கள்கிட்ட யார் பேசினான்றதை எடுத்து போறது எனக்கு 5 நிமிஷம் வேலை கிடையாது. அவ்வளோதாங்க. கட்டுறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பெரிய. அதுதான் சொல்றேன் சார். பணம் கட்டுறது எனக்கு 5 நிமிஷம் வேலை கிடையாதுங்க. எனக்கு என்னோட சுயமரியாதை என்ன உங்கள்கிட்ட ஒருத்தர் கை நீட்டி பணம் வாங்கிட்டான் அப்படின்னா அவனை என்ன வேணா பேசிடலாம், அவனை என்ன வேணா புடிச்சுக்கலாம், அடிமை பண்ணிடலாம்னு ஒரு தாட் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நான் ஆளாக முடியாது. எனக்கு அந்த ஜஸ்டிபிகேஷன் எனக்கு கொடுக்க எனக்கு எவன் பண்ணுனானோ அவன் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்டாலும் சரி, இல்ல கம்பெனி அவன் சார்பில் கம்பெனி மன்னிப்பு கேட்டாலும் சரி, அவனை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாம கஸ்டமர் இப்படிதான் பேசணும், ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணணும், அப்படி இப்படின்னு பேச வச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள். நான் ரிப்பீட் சார், பாதிக்கப்பட்டது நான் ரிப்பீட் பண்றேன். எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. எனக்கு எப்ப மெயில் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, எனக்கு அவனை பேச வைக்கிறதோ உங்களுக்கு அப்பாலஜி மெயில் அனுப்புறதோ இதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டர் கிடையாது. உங்ககிட்ட 25,000 வாங்குறது தான் பெருசு. ஆமாங்க. நானும் ஓகேன்ட்டேன். ப்ராப்ளம் ஸ்மூத். எனக்கு எப்ப மெயில் வருங்க? தெரிஞ்சுக்கோங்க. எந்த டேட்ல கட்டுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன். சார் நான் சொல்லிட்டேன் 26 எனக்கு நான் இமீடியட்டாக பண்றேன்னு நான் சொல்லிட்டேன். 26 ஒரு 10 நாள் தான் இருக்கு. 26 ஃபைனலாக 28 வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டுங்க. எங்க இருக்கு டேட் என்னன்னு கால்குலேட் பண்ணி எப்படி 10 நாளுங்கிறீங்க? என்னங்க இன்னைக்கு 9ஆம் தேதி சார். 26னா எந்த கணக்குல 10 நாள் தான் வருது உங்களுக்கு? சார் என்ன சார் பேசுறீங்க? 17 நாள் இருக்கு. 26ன்றது மந்த் எண்ட். வெறும் 17 நாள் தான் சார் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க ஒரு டேட் சொல்ல சொன்னீங்களா? இல்ல ஒரு டேட் சொல்ல சொன்னீங்க. நான் டேட் சொன்னோன்னே அது வந்து குறியில நெடியில வந்து 24, 27, 14, 16 இது நம்ம தமிழ் வார்த்தையா எடுத்துட்டு இருக்கோம் சார். ஒரு டேட் நான் சொல்லிட்டு அது உங்களுக்கு ஓகே தானே? 26 ஓகே. உங்களுக்கு தான் சொல்லணும். நான் ஓகே 4 தாட்டி சொல்லிட்டுங்க. நான் ரிப்பீட் பண்ணா நீங்க தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிடுறேன். 26ஆம் தேதி உங்களுக்கு மெயில் கன்ஃபார்மா வந்துரும். எனக்கு மெயில் முன்னாடி வரணும் சார். மெயில் வந்தாதான் நான் நோ எனக்கு மெயில் வந்ததுல இருந்து 10 நாள் நான் பேசுவேன் சார். பாதிக்கப்பட்டது நான் பேசுவேன். நோ சார், 26ஆம் தேதியில எனக்கு மெயில் எல்லாம் இது பண்ண முடியாது. 26 அடுத்து ஜூன் 20ஆம் தேதி தான் போகும். ஜூன் சார் தேவையானது என்னமோ அதை எனக்கு பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும். எனக்கு மெயில் 25,000 வாங்குறது எனக்கு மெயில் வந்து எனக்கு வந்து முன்னாடியே கொடுங்க. எல்லாமே தெளிவா கிளியரா உங்களுக்கு நாங்க தான் கிரெடிட் நாங்க தான் இங்க இருந்தா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு, இந்த அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு ஆச்சு, இவ்வளவு ஆச்சு, நீங்க இன்னும் இவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு, எப்ப கட்டணும் இந்தியன் பேங்க்கு எப்ப வந்துச்சு, எல்லாமே தெளிவா உங்களுக்கு நாங்க மெயில கொடுத்துருவோம். உங்களுக்கு நீங்க சொன்ன வாக்கு மாதிரி 26,000 ரூபாய் 25,000 ரூபாய் 26ஆம் தேதி உங்களுக்கு கட்டி முடிச்சிடணும். எனக்கு மெயில் வந்ததுல இருந்து நான் 10 நாள் கழிச்சு தான் கட்டுவேங்க. மறுபடியும் அதே ரிப்பீட் பண்றீங்க பாருங்க. உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். அதுதான் சார் சொல்றேன். சார் உங்களுக்கு புரியலையா? எனக்கு மெயில் கொடுத்து 10 நாள் கழிச்சு தான் அமௌண்ட் கட்ட முடியும்னு சொல்றேன் நானு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு மெயில் வந்துடும் சார். ஆமாங்க. நீங்க 28ஆம் தேதி சொல்றேன்னா நீங்க 26ஆம் தேதி தான் மெயில் அனுப்புன்னு சொன்னா அப்புறம் என்ன அர்த்தங்க? அப்ப அதுல இருந்து ஜனவரி மாசம் எடுத்துட்டு போலாங்களா? 1 மணி நேரத்துல சார் உங்களுக்கு நாங்க மெயில் போட்டோம்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் உங்களுக்கு டியூரேஷன் கிடைக்கும். என்ன டியூரேஷனுங்க? இவ்வளவுதான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பீரியட். உங்களுக்கு ஆர்பிஐ ரெஜிஸ்டர் ஆன கம்பெனிக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தா இவ்வளவு டைம் லிமிட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளால நீங்க கிளியர் பண்ணி சார். நீங்க சொல்ற செட்டில்மெண்ட் மெயிலுங்க. நான் கேக்குறது அப்பாலஜிஸ் மெயில். என்ன மெயில்? அப்பாலஜி மெயில் நான் கேக்குறேன். நான் செட்டில்மெண்ட் மெயில் ஓகே, அதை விட்டுருங்க. அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அனுப்புவீங்க. 1130 நாளா கட்டாம இருக்கிறதுக்கு அப்பாலஜி மெயில் போடுங்க. நாங்க மணி கேட்டு நாங்க மெயில் போடுறோம்.
சரிங்க சரி சார், அப்போனா இது நம்ம பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் தான் நினைக்கிறேங்க. நீங்களும் அதே மாதிரி தான் பேசுறீங்க. நம்ம அதை கோர்ட்லயே பார்த்துக்கலாங்க சார். நான் கேட்டா இப்போ நீங்க கேட்கும் போது இனிக்குது, நான் கேட்டா கஷ்டம் உங்களுக்கு. யாருக்குங்க? நான் கேட்டா இனிக்குது உங்களுக்கு. இப்போ இப்போ நாங்கள் மெயில் இல்லை நான் இப்போ இப்போ மெயில் போட்டோன்னா வந்து நீங்கள் வந்து வெய்வர் 5000 ரூபா வாங்கிக்கிறீங்களா? நான் மெயில் போடுறேன் சார். நான் அப்பாலஜி மெயில் நான் இப்போ நான் போடுறேன். இல்லை அப்பாலஜி நான் மெயில் போடுறேன். எனக்கு நான் சொன்ன 25,000 15,000 கம்மி பண்ணிக்கிறீங்களா? 15,000 கம்மி பண்ணிக்கிறீங்களா? 15,000 கம்மி பண்ணிக்கிறீங்களா? 15,000 கம்மி பண்ணிக்கிறீங்களா? நீ சொன்ன மாதிரி நான் மெயில் போடுறேன் சார். இப்போயே நான் லைனில் இருங்க. நான் லைனில் நான் அப்பாலஜி பண்ணி மெயில் போடுறேன். கட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா லோனை? இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா நீ மெயில் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? நான் இப்போ நான் லைனில் வச்சுட்டே நான் பண்ணுறேன். ஆனால் நான் 25,000 கட்டலாம். அது வந்து ஒரு 10,000 ரூபா கம்மி பண்ணிங்க. 15,000 கட்டுறேன். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? காசு இல்லைன்னு ஆயிடுமா அப்போ? சார் என்ன சார் பேசுறீங்க? இது பேசுனா அங்க போறீங்க, அதை போனா இது இல்லைங்க தெரியும். அதை விட்டா 1500 ஒரு நீங்க எந்த கம்பெனிக்காரன்? நீங்க பேசுறதே நீங்க உங்ககிட்ட நான் 10 ரூபா வாங்கிட்டு வரேன், 3 ரூபா வச்சுக்கோங்க சொன்னா வாங்கிப்பீங்களா? திருச்செங்கோட வாங்கிப்பீங்களா? நான் வந்து நான் இந்த மாதிரி திட்டி கேட்டேன்னா நான் காசே வாங்க மாட்டேன் கஸ்டமர்கிட்ட. நான் உன்னை திட்டிட்டு இல்லாம மன சங்கடப்படுத்திட்டுலாம் வேணான்னு சொல்லிடுவேன். அப்ளிகேஷன்ல கால் வர்றதுக்கு நீங்க ஆக்சுவலா அவ்வளவே பண்ணிருக்க கூடாது. எந்த கால் இருக்குங்க? கால் பண்ற மாதிரி இல்ல, யாரும் கால் பண்ற மாதிரி கேட்டுக்கிற அளவுக்கு எல்லாம் வச்சுக்க கூடாது. டேட் வருது நான் கட்டிருந்தேன்னா எல்லாத்துக்கும் அங்கேயே முடிவு எடுத்துருக்கோம். அந்த முடிவுக்கு அப்ப அதை சொல்றதுக்கு நீங்க யார் சார்? முடியும் இந்த மாசம் கட்ட முடியாது. அதுக்காக உங்கள்ட்ட காசு வாங்கினா நீங்க மக்களை இல்ல நீங்க காசு கட்டினா நீங்க மக்களை கூப்பிட்டு அவன் போட்டா வச்சு இது பண்ணுவீங்க. அவன் குடும்பத்துக்கு கூப்பிடுவீங்க. உங்கள்ட்ட உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அப்படின்னா அவன் குடும்பமே உங்களுக்கு அடிமையா, கம்பெனிக்கு அடிமையா? இப்போ நீங்க அடிமை நான் சொல்லவே இல்லை சார். இல்ல நீங்க தான் சொல்றீங்க. நீங்க கட்டி ஆகணும் அதை சொல்றதுக்கு நீங்க யார் சார்? நீங்களும் அங்க ஒரு எம்ப்ளாயி தானே. நீ என்னமோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா கம்பெனில? நீங்க கிரெடிட் பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? என்னமோ உங்க கை காசு எடுத்து கொடுத்த மாதிரி இல்ல. கம்பெனிங்கிறீங்க. எங்கிட்ட 25,000 வாங்கினா அதுல இருந்து ஒரு கமிஷன் வரும்ல, உங்களுக்கு இன்சென்டிவ் வரும்ல. ஒரு 1000 ரூபாய் இன்சென்டிவ் வாங்குறதுக்காக உங்களோட இதுக்கு ஒரு 1000 ரூபாய் இன்சென்டிவ் வரக்காக அப்பாவே ஒரு மக்களை போட்டு என்னென்ன கொடுமைப்படுத்துறீங்க நீங்க இல்லையா? அடிச்சு போன ஆட்டோ டெய்லர் இருக்கான்னு அடிச்சு விடுறது. 1130 நாளா கட்டாம எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க சார் கம்பெனிக்காரங்க? கம்பெனிக்காரன் என்ன கொடுமை பண்ணிருக்கு அதை தான் சொல்றேன். ஒரு மெயில் போட்ட பிரச்சனை முடிஞ்சுல. ஒரு மெயில் போட்ட பிரச்சனை முடிஞ்சுல சார். நீங்க பண்ண கொடுமைக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் பண்ண கம்பெனி கொடுமை, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. ஆதாரம் உங்க கம்பெனி லாஸ்ட்ல போயிருந்தா லாஸ் ஆஃப் ரிப்போர்ட் காட்டுங்க. இல்ல லாஸ்ட் இயர் கட்டிருப்பீங்களா ஐடி ரிப்போர்ட், அதை சொல்லுங்க. எதையுமே சொல்லாம வந்து உங்க புடிச்ச புடி என்ன இந்த காசு வாங்கி ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணா அதுல ஒரு இன்சென்டிவ் வரும். அந்த இன்சென்டிவ் வாங்கி திங்கறதுக்காக இவ்வளோ இது பண்றீங்களே. ஒரு மனசாட்சி வேணாமா மக்கள் மேல கொஞ்சம் கூட? கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிற நியாயம்னா நீங்க கொடுத்த கடனுக்காக வந்து அவன் குடும்பத்தை போட்டோ மாப் பண்றது, அவன்கிட்ட ரெஃபரன்ஸ்க்காக கால் பண்றது, அவன் டேட்டாவை கஸ்டமருக்கு தெரியாம எடுக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு? சார் கடன் கட்டாம இருக்கிறது தப்பு கிடையாது. கடன் வசூல் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் குடும்பத்தையே போட்டு டார்ச்சர் பண்றீங்களா, பிளாக்மெயில் பண்றீங்களா, அது தப்பு தான். அது வந்து உங்களோட இந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. நீங்க கடன் கொடுத்துட்டா நீங்க என்ன உங்களுக்கு என்ன அந்த எந்த கடன் குடும்ப கடன் வாங்கிச்சா அந்த குடும்பமே வந்து உங்களுக்கு என்ன அடிமையா? உங்க ரூல் என்னமா? உங்க ரூல் மாத்திக்கணும்னு சொல்ல கிடையாது. இங்க வருங்க, உங்களால நான் பட்ட கொடுமைக்கு ப்ரூஃப் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே வச்சிருக்கேன். அதே மாதிரி கம்பெனி கொடுமையை கம்பெனி கொடுமையா லாஸ்ட்ல போயிருந்தா நீங்க லாஸ்ட் இருந்தா பாருங்க. நீங்க ஒரு 40,000 கட்டாதனால என் கம்பெனி இவ்வளவு நஷ்டமாயி போச்சு, எங்க ஓனர்ல இவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நீ அதை ப்ரூஃப் காட்டுங்க. நான் அனுப்புறேன். இப்போ உங்களுக்கு லாஸ்டா பேசின ரெக்கார்டிங், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க ரெக்கார்டிங் எல்லாத்தையும் நான் அனுப்புறேன். அதே மாதிரி உங்களால அனுப்ப முடியுமா? உங்கள்கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுனா அதுல இருந்து ஒரு இன்சென்டிவ் வரும். வெறும் ஒரு 1000 ரூபாவோ இல்லை 500 ரூபாவோ வரும். இந்த பொழப்புக்கு அந்த ஒரு 1000 ரூபா 500 ரூபா வாங்குறதுக்கு எவனாவது ஆத்திரவசத்துக்கு கடன் எடுத்துட்டானா அவன் குடும்பத்தை என்ன பாடுபடுத்துறீங்க? அவனை எப்படி பிளாக்மெயில் பண்றீங்க? அதுதான் சொல்றேன் சார். 5 வருஷம் மன்னிப்பு கேட்கல. நீங்க இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இந்த பிரச்சனை முடியாது. நானும் வர மாட்டேன். நீங்க மன்னிப்பு கேட்காம இருக்கீங்க, அப்பாலஜி பண்ணாம இருக்கீங்கல்ல. உங்க கம்பெனி சிஸ்டத்துல உட்காந்து ஒருத்தன் கஸ்டமர் வந்து அது உங்க கம்பெனி பேரவே சொல்லி மிரட்டு வேணாமா? கேட்டா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன், இது பண்றேன், நீ காசை கட்டுன்னு மட்டும் சொல்லுவீங்களாமா? அப்போ உங்களால பாதிக்கப்பட்ட அந்த கடன் வாங்கினவன் அவனுக்கு யார் நீதி கொடுப்பா? அவனுக்கு யார் நின்று பேசுவாங்க? இந்த பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய வேலை இல்ல. அதை பண்ண வேண்டியதானே? ஏன் 5 வருஷமா இழுத்துட்டு இருக்கீங்க? ஏன் 5 வருஷமா இழுத்துட்டு இருக்கீங்க? ஏன் 5 வருஷமா இழுத்துட்டு இருக்கீங்க சார்? எதுக்கு 5 வருஷமா இழுத்துட்டு இருக்கீங்கன்னு என் கேள்வி அதான். அது பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுல்ல. அப்ப பண்ண வேண்டியதானே? பண்ணிட்டு நீங்க பேசணும். இந்த மாதிரி நீ உனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், அப்பாலஜி பண்ணிட்டேன், நீ காசை கட்டுறேன்னு சட்டை பிடிச்சி கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. எதையும் பண்ணாம வாயிலே டைப் பண்ணி வாயிலே மெயில் போட்டுட்டு இருந்தா அது வந்து இதாகுமா?
வாயில மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. 5 வருஷமா வந்து கூப்பிடுற ஒவ்வொருத்தனும் 5 வருஷமா வாயில மட்டும்தான் வேலை செய்யறீங்க. ஒரு ப்ராப்பரா வந்து சரி பிரச்சனை ஆகி போச்சு, இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம், கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அதை நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஏதோ அங்க ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னா அங்க ஏதோ அவன் பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி ஆகும்னா கஸ்டமர் கூப்பிட்டு காசுங்கன்னா இங்க முடிச்சுட்டா இருக்குல்ல, மரத்துல விளையுதா காசு எடுத்து கொடுக்குறதுக்கு. அது ஒரு டேட் சொல்லியாச்சு, அந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களை யாரும் கூப்பிட சொல்றது மாத்தின்ட்டு அப்படி போட்டு நொய்யறது கலெக்ஷன் டீம்ல இருந்து. ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்க, அது இதாகலையா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும். அதுல போகாம அதுலயே நின்றுட்டு கஸ்டமரை போட்டு நொய்யின்ட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ற தப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. கஸ்டமருக்கு ஏதாவது நீங்க எனக்கு மெயில் கொடுன்னு சொன்னா இல்ல முடியாது நான் பாக்குறேன் 5 நிமிஷம் வேலை 5 வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ